தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரவீந்திரன் சுப்பிரமணியம், சுருக்கமாக ரவிமணியம். நான் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஊர்காவத்துறை தீவின் சரவணை கிராமத்தை சேர்ந்தவன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவன். இன்று லண்டனில் ஒரு கணக்காளராக சிட்டி ஆஃப் லண்டனில் ஐடி கன்சல்டன்டாக வேலை செய்கிறேன். எனது தொப்பியில் உள்ள வாசகத்தை நீங்கள் கவனித்திருக்கக்கூடும். Tamil curry, ancient and authentic. என்ன காரணம் என்பதை சற்று நேரத்தில் விளக்குவேன். அதற்கு முன்னதாக என்னை சிலருக்கு அறிமுகம் இருக்கலாம். இந்த புத்தகத்தை வெளியிட்டேன் என்ற வகையில் இந்த புத்தகத்தை ஒரு முக்கிய காரணத்துக்காக நான் வெளியிட்டேன். Curry Heritage of the Tamil, a brief history of curry. இது ஒரு பெஸ்ட் செல்லிங் புக். ரைட், இப்பொழுது என்ன காரணத்துக்காக இந்த புத்தகத்தை வெளியிட்டேன் என்று நீங்கள் கேட்கக்கூடும். உங்களுக்கு தெரியும், கறி ஒரு பண்டைய பாரம்பரியம். இன்றும் மத்தியில், அதாவது தமிழர்கள் மத்தியில் உள்ள ஒரு 3200 வருடங்களுக்கு குறையாத ஒரு பாரம்பரியம். இன்றும் கறி எம்மிடையே துடிப்புடன் இருக்கும் ஒரு கலாச்சார பாரம்பரியம். அண்மையில் 2 தமிழ் சொற்கள் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் ஆங்கில மொழியில் சேர்க்கப்பட்ட 2 தமிழ் சொற்கள் கொத்துரொட்டி வட்டலாபம். இது ஒன்றும் புதுமை அல்ல. ஏனெனில் கறி, மிளகு தண்ணி, கஞ்சி, பப்படம், ரசம், மாங்காய், அதிலிருந்து திரிபான மேங்கோ ஆங்கில மொழியில் போர்த்துகீர் வழியாக 1500களில் நுழைந்துவிட்டது. ஏற்கனவே உள்ள 6 சொற்களுடன் மேலும் 2 சொற்கள் இணைந்துள்ளன. எனவே இது குறித்து ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை, ஆனால் பெருமைப்படலாம். சரி, இதற்காக இந்த புத்தகத்தை நான் எழுதினேன் என்ற கேள்வி இப்பொழுது உங்களுக்கு எழக்கூடும். பிரிட்டனில் கறி கிரைசிஸ், கறி நெருக்கடி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதனை மீடியாக்கள் கிரேட் பிரிட்டிஷ் கறி கிரைசிஸ் என்று அழைக்கின்றன. பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட அதனை தீர்க்க முயற்சியில் ஈடுபட்டு தோல்வியடைந்து கையை கழுவி நகர்ந்துவிட்டது. 5 பில்லியன் பெறுமதியான இந்த சந்தையிலும் அதன் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களும் பெரும் நெருக்கடியில் உள்ளார்கள். இதன் காரணம் என்ன என்று பார்த்து ஆராய்ந்த போது பல விவரங்கள் எனக்கு தெரிய வந்தன. அதனை ஒரு புத்தகமாக வெளியிட்டேன். அந்த புத்தகத்தை வெளியிட்டதன் காரணமாக பல பிரிட்டிஷ் மக்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள இப்பொழுது நான் இதை எமது பாரம்பரிய சுக்குக்கோப்பியையும் ஊர்காவத்துறை தீவில், கைட்ஸ் தீவில் தமிழர்கள் மத்தியில் முதலாக 500 வருடங்களுக்கு முன்னர் போர்த்துகீயர் அறிமுகப்படுத்திய மிளகாயை காய வைத்து அதிலிருந்து கறித்தூளை தயாரிக்க முடியும் என்பதை எமது முன்னோர்கள் கண்டறிந்து அதனை இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உலகின் முதலாவது கறித்தூள் தமிழ் போர்த்துகீய தயாரிப்பு கைட்ஸ் தீவிலிருந்து வெளியே வந்தது. அது பின்னர் உலகம் முழுவதும் பரவியது. 300 வருடத்துக்கு பின்னர் எமது பிரதேசத்துக்கு வந்த பிரிட்டிஷ்காரர்கள், அவர்கள் இருந்த சில வணிகர்கள் பிரிட்டிஷ் மக்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்து மெட்ராஸ் கறி பவுடர் என்ற பெயரில் தாமே அதை முதலாக தமிழகத்தில் உருவாக்கியவர்கள் என்று சொல்லி ஒரு மார்க்கெட்டிங்காய் பொய்யை சொல்லி அதை சந்தைப்படுத்தினார்கள். கறியை இந்தியன் கறி என்ற பெயரில் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் 3200 வருடங்கள் பாரம்பரியம் கொண்ட ஒரு கறியை 200 வருட வரலாறு கொண்ட இந்தியா என்ற நாட்டினுள் பிரிட்டிஷ் காலனித்துவத்துக்குள் சுருக்கி இந்தியன் கறி என்ற பெயரில் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தினார்கள். இந்த நாட்டில் மட்டுமில்லை, பல நாடுகளில் இந்தியன் கறி என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. விரைவாக இந்தியன் கறி இந்த நாட்டு மக்களின் விருப்பத்துக்குரிய உணவாக மாறியது. இதேபோல் விருப்பத்துக்குரிய உணவாக ஜப்பான் நாட்டிலும் கறி உள்ளது. ஆனால் அதுக்கு எப்படி கறி போனது என்பது வேறு வரலாறு. அதை பின்னர் எதிர்வரும் வீடியோக்களில் நான் வழங்கப்படுத்துகின்றேன்.
இந்த கறி, இந்தியன் கறி வெற்றி பெற்றதன் காரணமாக பல நாடுகளில் இருந்து வேறு வேறு வகையான கறிகள் இந்த நாட்டுக்கு வந்து சந்தையை ஆக்கிரமிக்க தொடங்கின. அவர்களின் நோக்கம் இந்த 5 பில்லியன் சந்தையை பங்கு பிரித்துக் கொள்வது. இதற்காக தம்முடைய கறியே ஆத்தென்டிக், அதாவது உண்மையான கறி என்று ஒவ்வொருத்தரும் மார்க்கெட்டிங் பொய்களை அவிழ்த்து விட தொடங்கினார்கள். இதன் காரணமாக மக்கள் குழம்பிவிட்டார்கள். இன்றைய தகவல் தொழில்நுட்ப காலத்தில் மக்களுக்கு உண்மை புரிய தொடங்கிவிட்டது. முக்கியமான உண்மையானது, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னே நான் சொன்ன 6 சொற்கள் ஆங்கில அகராதியில் சேர்ந்து விட்டன போர்த்துகீயரோடாக. எனவே அவர்கள் இந்தியன் கறி என்று சொல்வது ஒரு மார்க்கெட்டிங் பொய் என்பதை மக்கள் கண்டுபிடித்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக சிறு கோபமடைந்து கறி ஹவுஸை நிராகரிக்க தொடங்கினார். கறி ஹவுஸுக்குரிய தமது வாடிக்கையை குறைத்து விட்டார்கள். இதன் காரணமாக கறி ஹவுசஸ் இழுத்து மூடப்பட வேண்டிய நிலைமைக்கு சென்றன. வாராந்தம் 2 கறி ரெஸ்டாரண்ட் மூடப்படுவதாக செய்திகள் சொல்கின்றன. இந்த நிலையில் எமது கறியை, அதன் உண்மையை இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் நான் இந்த புத்தகத்தை எழுதினேன். இந்த புத்தகத்தின் காரணமாக மொரிசன், CEO போன்ற மிக முக்கியமான ஆளுமைகள் என்னுடன் தொடர்பு கொண்டு இன்றும் தொடர்பில் இருக்கின்றன. இது குறித்த விவரங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் தருகிறேன். இப்பொழுது நான் சொல்ல விரும்பும் விடயம் என்னவென்றால், கறி தமிழர்களின் பாரம்பரியம். இந்த கறி இங்கு வரும்பொழுது தமிழர்களாகி நாம் இங்கு இருக்கவில்லை, இப்பொழுது இங்கே இருக்கிறோம். எமது கறி ஒரு நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றது. அதனை தூக்கி காத்து கொண்டாட வேண்டிய கடமை எம்மிடையே இருக்கின்றது. காலம் கூடி வரும் சொல்வார்கள். உங்களுக்கு தெரியும், கிரேட்டர் லண்டன் ஆத்தாரிட்டி ஜனவரி மாதத்தை தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் என்று அறிவித்துள்ளது. இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் முறையாக புதிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரனுடன் சேர்ந்து நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் பொங்கல் விழாவை கொண்டாடியுள்ளனர். நாம் எமது கலாச்சாரத்தை முக்கியமான இடத்துக்கு கொண்டு சென்று விட்டோம். நாம் செய்ய வேண்டியது இந்த தமிழ் ஹெரிட்டேஜின் ஒரு பகுதி தான் கறி ஹெரிட்டேஜ். ஏனெனில் அரசாங்கம் ஏற்கனவே இந்த கறி நெருக்கடிக்கான ஒரு தீர்வை காண முயன்று தோல்வி கண்டது என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது நாம் அவர்களுக்கு எமது வரலாற்றை சொல்வதன் மூலம் அவர்கள் அந்த முயற்சியை திருப்பி எடுக்கலாம். ஏனெனில் பிரிட்டிஷ் பொதுமக்கள் தாம் ஏமாற்றப்படுவதை விரும்புவதில்லை. கறி ஜெனுவினாய் இருந்தால் அவர்கள் அதற்குரிய மரியாதையை கொடுப்பார்கள். தாம் ஏமாற்றப்படுவதாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அதை ரிஜெக்ட் பண்ணுவார்கள். இந்த வகையில் நாம் எமது கறி பாரம்பரியத்தை பிரிட்டிஷ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமையில் வெற்றி கண்டால் 5 பில்லியன் பெறுமதியான சந்தையின் ஒரு முக்கியமான பகுதியை நாம் கைப்பற்றிக் கொள்ளலாம். இன்னும் கூட நமது தமிழ் வணிகர்கள், உணவு சம்பந்தமான வணிகர்கள் தமிழர்களையே நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்வர்ட் மார்க்கெட்டிங். எமது கம்யூனிட்டிக்குள்ளேயே எமது சந்தை பகிரப்படுகின்றது. இதை அவுட்வர்ட் மார்க்கெட்டிங், பிரிட்டிஷ் சென்றும் பெரிய சந்தை, ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா என்று எமது சந்தையை விரிவாக்க வேண்டும். இந்த கரித்தூளை ஊர்காவற்துறை தீவில் இருந்து நாம் உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நாம் மிக வேகமாக இயங்க வேண்டும். அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எனக்கு தேவை. இது குறித்த மேலதிக விவரங்களை அடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தருகிறேன். இதனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கறியினை காப்போம், மீட்போம், கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.